எப்படி இந்தியாவும் பாகிஸ்தானும் ஆகஸ்ட் 15 வந்து இண்டிபெண்டன்ஸ் டே கொண்டாடுற மாதிரி, நான் இப்போ சொல்ல போகிற 2 கண்ட்ரி இன்றைக்கி தான் இண்டிபெண்டன்ஸ் டே கொண்டாடுறாங்க. அது யார், அது எந்தெந்த 2 கண்ட்ரினா, நம்ம இந்தோனேஷியாவும் கபானும். இந்த 2 கண்ட்ரி தான் இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டே கொண்டாடுறாங்க. ஃபஸ்ட்டு அவங்க இதுவரைக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே மக்களே சொல்லி நம்ம இந்த வீடியோவை ஆரம்பிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹே எவ்ரிவன், இட்ஸ் மீ லார்ட் டிஆர்எக்ஸ். நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சொன்னேன், அந்த 2 கண்ட்ரி இருக்குல்ல, அந்த 2 கண்ட்ரிக்கு எப்படி இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிருக்கலாம் இந்த வீடியோலாம் சொல்ல போகிறேன். ஷார்ட் அண்ட் குயிக்காக ஸ்வீட்டாகவும் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்தோனேஷியா வந்து பார்த்தா 1942 இருந்தே அவங்க ப்ராப்ளமை அதை எப்படி சொல்லுவாங்க, அவங்க 1 சென்ச்சுரியாக ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க நெதர்லாண்ட் மூலியமாக. அவங்களாம் வந்து ஃபஸ்ட்டு இவங்கள வந்து லாக் பண்ணி வச்சுருந்தாங்க, ஃப்ரீடம் தராமல். இவங்களோட எப்படி சொல்கிறாங்க, உள்ளே வந்த காரணமே ஸ்பைசஸ்க்காக உள்ளே வந்தாங்க. ஸ்பைசஸ்க்காக வந்து அங்கேயே டேரா போட்டு நம்ம இந்தியா நடந்த கதை தான் அங்கேயும். பட் இவங்க எல்லாருமே நம்ம இந்தியாவில் இருக்கிற மாதிரி தலைசிறந்த தலைவர்கள் அங்கே கொஞ்சம் கம்மி தான், உணர்ச்சி வேண தலைவர்களும் அங்கே கம்மி தான். பட் அவங்க இருந்தாலும் போராடி இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே டச் வந்து கொஞ்சம் விலகின டைமில் அன்னை எப்போ காலையும் திண்ணி எப்போ கிடைக்கும் போது ஜப்பான்கார் உள்ளே வந்துட்டாங்க. ஜப்பான்கார் உள்ளே வந்து மிலிட்ரி பவரை வச்சு ஆக்கிபை பண்ணிட்டான். 3 வருஷமாக அவன் தான் வச்சுட்டான். 1942 45 வரை இவங்ககிட்ட தான் மாட்டிட்டு இருந்தது. ஜப்பான்காரங்கிட்ட மாட்டி இவங்க அந்த மக்கள்லாம் ரொம்ப தவிச்சாங்க. ஏன்னா அவங்க ஃபுல்லாகவே ஜாப்பனீஸ் வந்து ஒரு ஆர்மி பேஸ்டு இருக்கிறாங்க. அவங்க ஆர்மி பீப்புள்ஸை வச்சுதான் நம்ம இந்தோனேஷியாவை பிடிச்சாங்க. இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல, எந்த மக்களுக்குமே பிடிக்கல. அப்புறம் திரும்பி வச்சு உள்ளே வந்து ஜப்பான்காரனை ஓட விட்டு இவன் திரும்பி இவங்க வந்து கைப்படுத்துகிறான். பிடிச்சி வச்சுட்டான், அவ்வளோதான். பட் அவங்க வந்து பார்த்தா இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கல. பட் ஒரு டாக் போயிட்டு இருந்துரு. 1945 நாங்கள் இண்டிபெண்டன்ஸ் அவங்க கொடுக்கணும்னு நினச்சாங்க. ஒரு வேர்டாக போயிட்டு இருந்துரு, ஃப்ரீடம் கிடச்சிரும் சொல்லி அங்கே இருக்கிற மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. நம்பிக்கைனால இன்னைக்கு இந்த நாளை கொண்டாடுறாங்க. பட் அஃபிஷியலாக வந்து இண்டிபெண்டன்ஸ் டேவாக நான் எப்படி சொல்கிறேன் எனக்கு தெரில. பட் 1949 டிசம்பர் மாதம் தான் வந்து இவங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் அஃபிஷியலாக பேப்பர் நோட்டாக ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க ப்ரெஸ்ஸில். ஆனால் அது வர ஒரு வார்த்தையார இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிருந்துரு. பட் அந்த இண்டிபெண்டன்ஸும் அவங்க நல்லபடியாக யூட்டிலைஸும் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நம்ம இந்தோனேஷியன் மக்கள். 2வது கண்ட்ரி பற்றி சொல்கிறேன். அந்த 2வது கண்ட்ரி வேறு எந்த கண்ட்ரியில் கபான் வந்து பார்த்தா ஆஃப்ரிக்கன் கான்டினென்ட்ல இருக்கிற ஒன் ஆஃப் தி கண்ட்ரி தான் இந்த கபான். இந்த கபானை யார் வந்து ரூல் பண்ணிட்டு ஆக்கியபை பண்ணி வச்சுருந்தாங்கன்னா நம்ம ஃப்ரெஞ்ச் பீப்புள் தான். இந்த ஃப்ரெஞ்ச் பீப்புளை வந்து பார்த்தா ஃப்ரெஞ்சு ரூல்னாலே கொஞ்சம் வந்து டிசிப்ளினாகவும் இருக்கும் சொல்லுவாங்க, டிசிப்ளினாக பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கும் சொல்லுவாங்க. பிகாஸ் ஆஃப் தேர் தாட்ஸ் சொல்லலாம். கம்பேரிட்டிவ்லி நம்ம இந்தோனேஷியா மக்கள் பட்ட சஃபர் பெயின் எதுவுமே நம்ம கபான் மக்கள் படல. பிகாஸ் கபான் மக்களுக்கு வந்து பார்த்தா ஆஃப்ரிக்காவில் எப்போ ஃப்ரீடம் எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு அப்போ அந்த ஃப்ரீடமோட தாக்கம் இவங்களுக்கும் போய் கபானுக்கும் அந்த கபான் மக்களும் ஓகே நம்ம ஃப்ரீடம் கேட்கலாம் சொல்லி கொஞ்சம் நம்ம போட ஆரம்பித்தேன். இதை நோட் பண்ண நம்ம ஃப்ரெஞ்ச் கவர்மெண்ட் வந்து என்ன முடிவு பண்ணிச்சுன்னா, நீங்களே ஃப்ரீடம் எடுத்துக்கிட்டால் அது உங்களுக்கு கிடைச்ச வெற்றி ஆயிரும், அது எனக்கு வேணாம். ஸோ நாங்களே நான் வந்து இது பண்ணுறேன், ஃப்ரீடம் தரேன் சொல்லி ஆகஸ்ட் 17, 1960 அஃபீஷியலாக ஃப்ரீடம் வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க கபான் மக்களுக்கு. கபான் மக்களும் ஸோ ஹாப்பி. பார்த்தீங்களாங்க, 2 கண்ட்ரிக்கு ஒரே நாள் ஃப்ரீடம், பட் வெவ்வேறு இயரில். பட் இந்த வெவ்வேறு இயரில் இருந்தாலும் அவங்க சஃபர் பண்ண விஷயங்கள் 2மே வேறு. பட் நம்ம அளவுக்கு யாருமே ஃப்ரீடம்காக போராடியோ அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு உயிர் இழந்தோ அது கிடையாது. பிகாஸ் இந்தியன் ஹிஸ்ட்ரி இஸ் அ லெகசி, இந்தியன் ஹிஸ்ட்ரி இஸ் அ எமோஷன், இந்தியன் ஹிஸ்ட்ரி இஸ் அ எப்படி சொல்கிறது, ஒரு ஹார்ட் ஃபுல் எமோஷன். இது வேறு எந்த நாட்டுக்கூட வரலாற்றுலையும் இருக்காது. சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன், திரும்பியும் சொல்கிறேன். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே டு மை இந்தோனேஷியன் கபான் மக்களுக்கு. சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இதே மாதிரி வேறு ஏதாச்சும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோ இல்லை ஒரு டேக்குரிய ஸ்பெஷல் ஈவெண்ட்டை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா கீப் ஆன் ஃபாலோ மீ ஆன் இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப். உங்களுக்கு ஏதாச்சும் தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஏதாச்சும் பற்றி தெரிஞ்சுக்கனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ ஃபுல்லாகவும் பாருங்கள். இப்படிக்கு உங்களிடம் விடைபெறுவது உங்களின் நான் லார்ட் டிஆர்எக்ஸ். மேலும் வேறு ஒரு வீடியோ நம்ம பார்க்கலாம். பாய்.